ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் குட்டீஸை கொண்டு போய் எல்கேஜி அட்மிஷன் போடுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லைங்களா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். இது அட்மிஷன் போடும்போது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் வேணும்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன சர்டிஃபிகேட், அதை நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம், எப்படி வாங்கணும், அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வைக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் இந்த கொஞ்ச நாளாக நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என் தம்பி பொண்ணுங்களுக்காக அப்ளை பண்ணுறதுக்கு போகும்போது இந்த விஷயம் நானும் கேள்விப்பட்டேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்டிஃபிகேட் கேட்குறாங்க குழந்தைங்களை அட்மிஷன் போடும்போது. கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னு இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இந்த மூணுமே கேட்டிருக்காங்க. இந்த மூணை நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம், எப்படி வாங்க போகிறோம், அதுக்கு என்னென்ன நம்ம ப்ரூஃப் வச்சோம்னா நம்ம ஈஸியாக வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சர்டிஃபிகேட்லாம் நம்ம எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. உங்களுக்கு எது வேணாலும் இருக்கட்டுங்க. உங்களுக்கு நேட்டிவிட்டி வேணும், இல்லை கம்யூனிட்டி வேணும், இல்லை இன்கம் சர்டிஃபிகேட், இந்த மூணு எது வேணும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய இடம் இ-சேவா மையம். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, எல்லா பக்கமும் அந்த இ-சேவா மையம் இருக்குது. நீங்கள் அங்கே போய் ஒரு 60 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணிவிடுவாங்க. ஸோ வித்தின் 2 டேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்குற எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 டேஸில் உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிடலாம். அப்போது நம்ம எங்கே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இ-சேவா மையத்தில் தான் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னென்ன வச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக சர்டிஃபிகேட் வாங்கலாங்கிறத இப்போ நான் சொல்கிறேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃபு. அப்பாவோ இல்லை அம்மாவோ அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதில் வச்சுருக்கணும். தென் இல்லை அப்பாவதும் இல்லை அம்மாவதும் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் அண்ணா தம்பி அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இல்லை அதுவுமே இல்லை, இந்த ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் தான் நீங்கள் என்னென்னா உங்களுடைய டிசி, உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா, ஏன்னா அதில் உங்களுடைய ஜாதி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் கண்டிப்பாக ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு வச்சுருங்க. ஸ்மார்ட் கார்டு வச்சுருக்கணும். தென் கண்டிப்பாக ஆதார் கார்டும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ப்ராசஸ் சீக்கிரம் முடிஞ்சு வித்தின் 2 டேஸில் உங்களை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எங்கே ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இ-சேவா மையத்தில் போய் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே சென்டருக்கு போய் இந்த மாதிரி உங்கள் நம்பரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஆல்ரெடி ஒரு மெசேஜ் வந்திருக்கும், உங்கள் சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த மெசேஜை காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க அதையே. ஸோ கம்யூனிட்டி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அப்பாவோ அம்மாவோ அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கணும். தென் இல்லை அப்படின்னா அந்த குழந்தையோட அண்ணாவதோ இல்லை அக்காவதோ அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. இல்லை எங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய அம்மாவது இல்லை அப்பாவோடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த ப்ராசஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும். தென் ஆதார் கார்டு வச்சுருங்க, தென் ஸ்மார்ட் கார்டு வச்சுருங்க. நீங்கள் ஒன்ஸு இ-சேவா மையத்தில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இது எல்லாமே இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எத்தனையோ கார்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகி வந்திருக்கு. நாங்களே 1 or 2 டைம்ஸ் அப்ளை பண்ணி தான் நாங்கள் கார்டு வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த அவேர்னஸ்க்காக நாங்கள் இதை கொடுக்குறோம். இந்த ப்ரூஃப்லாம் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ரிசீவ் பண்ணிடலாம். இப்போ செகண்ட், இன்கம் சர்டிஃபிகேட். உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அதுக்கு இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்போ இல்லை ப்ரைவேட் ஜாப்போ இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பே ஸ்லிப், அந்த பே ஸ்லிப்பை கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். இல்லை நான் கவர்மெண்ட் ஜாப்பும் இல்லை, நான் ப்ரைவேட் ஜாப்புமே கிடையாது, நான் ஒரு கூலி வேலை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கூலி வேலை பண்ணுறாங்க ஜஸ்ட் அவங்களுடைய சம்பளத்தை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதுங்க. இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட லாஸ்ட் இயர் ஐடி சப்மிட் பண்ணதை அந்த ஐடி காப்பியை நீங்கள் வைக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ப்ளஸ் இதோட பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வைக்கணும், ஸ்மார்ட் கார்டு இருக்கணும். இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டை ஈஸியாக வாங்கிடலாம். தென் தேர்ட் ஒன், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்க்கு மஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, தென் பர்த் சர்டிஃபிகேட். நீங்கள் பிறந்த இடம் எது அதில் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் இருந்தது அப்படின்னா இது எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் சர்டிஃபிகேட்டை ரிசீவ் பண்ணிடலாம். இந்த மூணுமே நீங்கள் ஒரே டைமில் அப்ளை பண்ணி எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 நாளில் நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒன்றாவே ரிசீவ் பண்ணிடலாம். இது எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நியர்பை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இ-சேவா மையத்தில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. திரும்ப வாங்குகிற இடமும் பார்த்திங்கன்னா அந்த இ-சேவா மையத்தில் தான். ஒரு அப்ளிகேஷனுக்கு பார்த்திங்கன்னா 60 rupees சொல்லி வாங்குறாங்க.
ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்கன்ட்டு. ஒன்ஸ் அவங்க வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம செக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா 1 or 2 தப்பாக போயிடுச்சு அப்படின்னா திரும்பி ரிட்டர்ன் வந்துடும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அகைன் எவ்ரிதிங் யூ செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.